Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ சென்னை அம்பத்தூர் பக்கத்துல அயப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு ஏரியால நம்ம யூடியூப் கஸ்டமர் ஒருத்தர் நம்ம ஃபுல் செட்டப்பா நம்மள்ட்ட கேட்டிருந்தாரு. ஸோ இவருக்கு பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஒரு ஏவி ரிசீவர் பிரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு ஏவி ரிசீவர்ஸும் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா பிரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸும் இப்போதைக்கும் அவருக்கு 5.1 தான் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ அங்கே பொறுத்த வரைக்கும் ஒயரிங் எல்லாமே நம்ம வந்து பிராண்டட் ஒயர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் சரௌண்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் ரைட் ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து ஸ்டாண்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர் கேபிளை பொறுத்த வரைக்கும் டேக் கேபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கேபிள் தான். ஸோ இங்கே ஒயரிங் எல்லாமே வந்து ஃப்ளோரிங்கில் கீழே கேசிங் பட்டி அடித்து வெளியில் அந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம ரன் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ கஸ்டமர் வீட்டில் நம்ம ஒயரிங் எல்லாமே லே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அங்கே பனானா ஃப்ளாக் வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு ஸ்பீக்கர் கேபிள் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பனானா ஃப்ளாக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அந்த பனானா ஃப்ளாக்கில் பிராண்டட் யூஸ் பண்ணுறீங்களா எந்த விதமான பனானா ஃப்ளாக் யூஸ் பண்ணுறீங்க பொறுத்து தான் எல்லாமே மாறும். ஸோ டைரெக்டாக நம்ம ஒயர் கொடுக்கறதுனால கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் நிறைய சம்டைம் வரதுகள் வாய்ப்புகள் இருக்குது. செகண்டரி பார்த்துட்டிங்கன்னா எவ்ரி 2 months ஒன்ஸ் நீங்கள் ரிசீவரை திருப்பிட்டு ஸோ அது லூஸ் ஆகிருக்கா என்னன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ பட் நீங்கள் பனானா ஃப்ளாக் போடும்போது அந்த கனெக்டிவிட்டி லாசஸ் எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம கொடுத்த ரிசீவர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா டெனானில் AVCX6700H. இந்த ரிசீவர் நம்ம நிறைய சேல் பண்ணியிருக்கிறோம். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ரீமியம் கேட்டகரி ஏவி ரிசீவர் தான். 11.2 சேனல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். 13.2 சேனலுக்கு ப்ராசஸிங் பண்ணும். ப்ளஸ் பார்த்துட்டீங்கன்னா RO3D உங்களுக்கு இதுலேயே வந்துடும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர் அப்படிங்கிறதுனால மூவிஸுக்கும் சரி மியூசிக்கும் சரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம இந்த ஹோம் தேட்டர் செக்மெண்ட் எது வாங்குறோங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாதுங்க. எந்த அளவுக்கு நம்ம ஹோம் தேட்டர் செக்மெண்ட் நம்ம பார்த்து வாங்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அக்சசரிஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ அந்த வகையில் இந்த வீட்டில் பார்த்துட்டீங்கன்னா ஸ்பீக்கர் கேபிள், HDMI கேபிள், சப்வூஃபர் கேபிள் இது எல்லாமே பிராண்டடில் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் வந்து கஸ்டமருக்கு நம்ம சஜஷன் பண்ணுறது எல்லாமே பிராண்டடில் மட்டும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். ஸோ அடுத்து ப்ராடக்ட் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏவி ரிசீவர் நான் சொன்ன மாதிரி Denon X6700H தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ RO3D, டால்பி அட்மாஸ், DDSX, 8K இது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். இது மட்டும் இல்லாமல் 11.2 சேனலில் ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஏவி ரிசீவர் தான் இது. ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5.0 அதாவது 5 ஸ்பீக்கர்ஸ் வந்து KLH அப்படிங்கிற பிராண்டில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்.
இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு டெமோ யூனிட்டாக தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ டெமோ பர்பஸில் இருந்த ஒரு ப்ராடக்ட் தான் இந்த கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணியிருந்தோம். ஸோ 2 டவரு, ஒரு சென்ட்ரு, 2 சரௌண்ட், அதாவது புக் ஷெல்ஃப் தான் சரௌண்ட் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ டவரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இதில் 3-வே கான்செப்டில் இருக்கும். ஸோ 2 டவருமே மிட் ரேஞ்சு, 2 ஊஃபரு, ஒரு டியூட்டர்ஸ் உங்களுக்கு வரும். நல்ல ஒரு வெயிட்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தான் இது. ஸோ இதுதான் நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம். இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு சென்ட்ரு 2மே வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஹேங் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சப்வூஃபர். சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமருக்கு போல்க்ல HDS10 அதில் 2 நம்பர்ஸ் பிராண்ட் நியூவாக நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ஹால் சைஸ் ரொம்ப பெருசுங்கிறதுனாலும் சரி, நம்ம கஸ்டமருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதே பார்த்துட்டிங்கன்னா 2 சப்வூஃபர் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். ஸோ அதனுடைய டெக்னிக்கல் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா கால் பண்ணுங்க, நான் சொல்லிடுவேன். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா புக் ஷெல்ஃப் 2மே வந்து நம்ம வந்து ஸ்டாண்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருந்தோம். அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டாண்டு கிளாஸ் ஸ்டாண்டு நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருந்தோம். இன்னொரு ஸ்டாண்ட் அங்கே கிளாஸ் மவுண்ட் பண்ண முடியாததுனால ஃப்ளோரிங்கில் நம்ம வந்து ஸ்டாண்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருந்தோம். இந்த ஃப்ளோரிங் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஹைட்டு உங்களுக்கு வேரியேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்பு டவுனு அந்த மாதிரி எந்த விதமான வேரியேஷனும் இந்த ஸ்டாண்ட் நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாண்டு தான் கஸ்டமர் நம்ம ப்ரொவைட் கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக இங்கே ஒரு பேக்கேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 5.2 அதான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அட்மாஸுக்கும் ஆரோத்தொட்டிக்கும் அடுத்த பட்ஜெட்டில் கஸ்டமருக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம். அதை லே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு இன்ஸ்டாலேஷனு, கேலிப்ரேஷன் டியூனிங்லாம் பண்ணி நம்ம முடிச்சு கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ ஃபைனலாக இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டியூனிங் இதெல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் நீங்கள் எந்த அளவுக்கு சூஸ் பண்ணி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு கொடுங்க. இன்ஸ்டாலேஷனை தாண்டி பார்த்துட்டுனா அக்சசரிஸுக்கும் கேலிப்ரேஷன் டியூனிங் இது ரெண்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ அக்சசரிஸ் கரெக்டாக இருந்ததுக்கப்புறம் கேலிப்ரேஷன் டியூனிங் இம்பார்ட்டன்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்குற ப்ராடக்ட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். இங்கே நிறைய பேர் வந்து கேலிப்ரேஷன் டியூனிங் சரியாக ப்ராப்பராக இல்லாமல் ப்ராடக்ட்டை மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. ப்ராடக்ட் எல்லாமே நல்ல விதமான ப்ராடக்ட் தான் இருக்குது. அதை கரெக்டான முறையில் கேலிப்ரேஷன் பண்ணி நீங்கள் கேட்கும் போது தான் அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம சைடை பார்த்துட்டீங்கன்னா மேனுவல் கேலிப்ரேஷன், சாஃப்ட்வேர் கேலிப்ரேஷன் ரெண்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.